இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 27/5/2026 இன்றைய நாள் புதன்கிழமை, மே மாதத்திலே ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாச மாதத்திலே 13ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்தரது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதம், இங்கே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே இருக்கிறோம். இன்றைய நாளின் திதி பேர் ஏகாதசி திதின்னு பேர். காலை 9:14 வரைக்கும் இருக்கும். பின்பு துவாதசி திதி வந்துவிடும். சந்திரன் பயணம் செய்வது கன்னிராசியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தை பயணம் செய்வார் காலை 8:47 வரை. பின்பு சித்திரை நட்சத்திரம் என்கிற செவ்வாயின் சாரத்தை கொண்ட நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார். இந்த சர்வ ஏகாதசி அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது, மகாவிஷ்ணுவை மனதில் நினச்சிக்கணும். நினச்சிட்டு அவர் எவ்வளோ கோலங்கள், நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம்னு 3 கோலம். நின்ற கோலம்னா பெருமாள், பெருமாள் இருக்கிறாரு. அமர்ந்த கோலம்னா நரசிம்ம பெருமாள் இருக்கிறாரு. சயன கோலம்னா ரங்கநாத பெருமாள் இருக்கார். இவங்களை எதை வேணால் நினச்சிக்கோங்க. பாவங்களை நீங்குவதற்கு இந்த உருவங்கள் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. செல்வம், புகழ், மோட்சம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதம் இந்த ஏகாதசி. இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலையில் 10:30லேருந்து 12 வரைக்கும், மத்தியான வேளையில் 2லேருந்து 3 மணி வரைக்கும். குளிகை நேரம் 10:30-12, ராகு காலம் 12:01. இன்றைய நாளில் யமகண்டம் 7:09. வடக்கு பக்கம் சூலம், பரிகாரமாக பாலருந்தி செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே 2 நாழிகை 55 வினாழிகள் இருக்கக்கூடியதான சூரியன், உதய நேரம் 5:52. பூரட்டாதி என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் பெற்று உண்டு. சூரியன் அமர்ந்திருக்கக்கூடியதானது ரிஷபராசி. புதனும் சுக்கிரனும் அமர்ந்திருக்கக்கூடியதானது குருவுடன் சேர்ந்து மிதுன ராசி. கேது அமர்ந்திருக்கக்கூடியது சிம்மராசி. சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடியது கன்னிராசி. ராகு அமர்ந்திருக்கக்கூடியது கும்பராசி. சனி அமர்ந்திருக்கக்கூடியது மீனராசி. ஆட்சியிலே அமரக்கூடிய செவ்வாயாக இன்றைய நாள் மேஷராசியிலே துவங்குகிறது. இந்த நாளிலே நாம் பார்க்கக்கூடியதானது ஒரு ராசிக்கும் பலன். வாருங்கள் காணலாம். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, 6ஆம் இடமான ரிண ரோக சத்ருஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கக்கூடிய நாள் இன்று. சந்தோஷத்தையும் களிப்பையும் அதிகப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. வெற்றிகளின் வாய்ப்புகளையும் அதிகப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கு காட்டுகிறதுனால் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாள். 2, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி ஏகாதசி விரதம் இருந்து நல்ல 6 உயரத்துக்கு நல்ல துளசி மாலையை வாங்கி சுவாமிக்கு சாயங்கால வேளையில் சார்த்தி மங்கள ஸ்துதிகள் எல்லாம் பாட உங்கள் பாவங்கள் களையப்பட்டு செல்வமும் புகழும் அதிகப்படும். வாழ்க வளத்துடன். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களே, பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறார். 3க்குரியவர் 5இல். லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு அதிகப்படுத்துவார். ஏன்னா சந்திர பகவான் பார்க்கக்கூடியது சனி பகவானை பார்க்கிறார். லாபங்கள் பெருகும். செய்ய வேண்டிய காரியங்கள் திறம்பட செய்யக்கூடிய மனோநிலைகள் அதிகப்படும். இன்றைய நாளிலே வெற்றிகளை இலக்காக்கி கொண்டு நீங்கள் புதிய காரியங்கள் தாராளமாக செய்யலாம். எந்த காரியம் செஞ்சாலும் மனதிலே அதை ஃபோக்கஸ் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள். அதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகப்படும். 4, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி ஏகாதசி விரதமிருங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, மனதிலே தேவையற்ற பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த 4ஆம் இடத்தினுடைய சந்திர பகவான் ஏற்படுத்துவார்.
சனி பகவானின் பார்வை தொழிலிலே நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுப்புவார். அதனால் கொஞ்சம் நிதானித்து பண்ணுங்க. எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோசித்து செய்தீர்களானால் வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்பும். 7-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த ஏகாதசி விரதம் இருக்க பலன்கள் கூடுதலாக கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கடக ராசி நண்பர்களே, 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருக்கிறதுனாலே நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரிய சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைகளும் வெற்றிகளை அதிகப்படுத்தும். வெளி வட்டார தொடர்புகளிலே நன்மைகளும் பலன்களும் உண்டு. எந்த காரியத்தையும் திறன்பட செய்யக்கூடிய மனோநிலை அழகாக அமையும். 6-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் இன்றைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நீங்கள் ஏகாதசி விரதம் இருப்பதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம். சிம்மம் ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே சந்திர பகவான் சித்திரை நட்சத்திரத்திலே அமரப் போகிறார். இந்த செவ்வாயின் சாரத்திலே அமர்வதனாலே தேவையற்ற பிரச்சனைகள் வருவதற்கான சனியினால் பார்க்கப்படுகிறார் இல்லையா? அப்போ தேவையில்லாமல் எதிர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாமல் அவனை சண்டை போடுறது, இவன்கிட்ட சண்டை போடுறது, வார்த்தைகளை விட்டுட்டு மாட்டிக்கிறது இப்படின்லாம் இருக்கும். கொஞ்சம் நான் அடக்கம் தேவை அப்படின்னு சொல்லுவோம். சொல்லதற்கு சும்மா இரு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிறத விட சும்மா இருக்குது நல்லது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த ஏகாதசி விரதம் இருக்க இந்த நாள் இனியதாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம். கன்னிராசி நண்பர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் இருக்கக்கூடிய லாபத்துக்குரியவர் இருக்கார். அதனால் எதையுமே தைரியமாக பண்ணணுன்ற எனர்ஜி ஃபோர்ஸ் நிறையா இருக்கும். தேர்ச்சியாக காரியங்களை செய்யக்கூடிய பலன்களும் பலங்களும் உண்டு. வெற்றிகளை இலக்காக்கக்கூடிய தைரியங்களும் உங்களுக்கு வரும். எதையும் சாதிக்கக்கூடிய தேர்ச்சியுடன் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். அதனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் டேவாக இன்றைக்கி மாற்றிக்கிடுங்க. 2-6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் ஏகாதசியின் நாதனான விஷ்ணு பெருமானை வணங்குவதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்க போகிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாபஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் இருப்பதும் அங்கிருந்து மூவாயி ஒரு உள்ளார் வந்திருக்கார். இப்போ சித்திரை நட்சத்திரத்தில் வரார். வெளிநாட்டு வர்த்தக தொடர்புகள் எல்லாம் கொண்டு வருவார். யோகக்காரனால் பார்க்கப்படுகிறார். அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கி காலம் வகுத்திருக்கிறது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? 5-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மனதிலே ஏகாதசி விரதம் இருப்பதும் விஷ்ணுவை வழிபடுவதும் அப்படிங்கிற சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டீர்களானால் இன்றைய நாள் வெற்றியும் நலங்களும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே தொழில் என்ற இடத்திலே சிம்ம ராசியிலே சந்திர பகவான் இருக்கிறார். அங்கிட்டிருந்து மூவாயி லாபஸ்தானத்தில் வரார். சித்திரை நட்சத்திரத்தில் வருவார். சித்திரை நட்சத்திரத்தில் வரும்போது உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இருப்பதனாலே பலவிதமான புதிய நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் உண்டாகும். அதனால் வரக்கூடிய லாபங்களை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டேவா இந்த நாள் இருக்கிறது. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். உங்களுக்கு பகவான் ஸ்ரீ விஷ்ணுவின் ஏகாதசி விரதம் இருப்பது சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருந்து தொழில் ஸ்தானத்திற்குள்ளே வந்த சந்திர பகவான் வெற்றிகளை உங்கள் பக்கம் திருப்புவதற்கான வாய்ப்புகளும்
பல விதமான வெளி வர்த்தகத்தின் ஆதாயங்களையும் உங்களுக்கு தருவார். அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுங்கள். செய்யக்கூடிய காரியங்களை யோசிங்க, எப்படிலாம் செய்யலாம். எப்பொருள் யார் யார் கேட்புன்னு மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாள். அதனுடைய உண்மையை புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செயல்பாடுகளை கொண்டு வாங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுக்கு ஏகாதசி நாதனான விஷ்ணுவை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கி மகர ராசி நண்பர்களுக்கு 9ஆம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். பயணங்கள் நிறைய இருக்கும். தந்தை வழி ஆசீர்வாதம் உண்டு. வெற்றிகளின் விஷயத்தில் நிறைய முன்னேற்றங்கள் காட்டுவார். ஆனால் சந்திரனும் சனியும் சேர்ந்து பார்ப்பதனாலே மயக்கமான மறதி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மறந்துட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸாக அதை யோசிங்க, அழகாக ஞாபகம் வந்துடும். இன்றைய நாளிலே 5-3 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்க இந்த நாளினுடைய நாதனான புதனுடைய நாதனான விஷ்ணு பகவானை வழிபடுவது கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். இருந்தாலும் மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரமாகட்டும் சதய நட்சத்திரமாகட்டும் மற்றவருடன் உங்களுக்கு பரிவுடன் செய்யக்கூடிய காரியங்களாக அமையும். எல்லாரும் ஒருங்கு வச்சு கொண்டு எல்லோருடன் சேர்ந்து வளர வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆசைகளும் பாசங்களையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை குருவின் பார்வையும் ஏற்படுத்துகிறது உங்கள் ராசியின் மேலே விழுந்து. அதனால் தெளிவாக சிந்தனைகள் நடக்கக்கூடிய வாழ்க்கை முறை இன்றைக்கு இருக்குது. 3-8 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். ஏகாதசி விரதம் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. மனதிலே சாந்தமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. குருவின் அருளாலே 12ஆம் இடமான கும்பராசி பார்க்கப்படுகிற இந்த நேரத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையுமே சந்திர பகவான் ஒருங்கே செய்யக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார். புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் சாந்தமாக அமைதியாக எல்லாத்தையும் பாருங்கள். அவசரப்படாமல் காரியங்கள் செய்தீங்கன்னா டெஃபினட்டாக வெற்றி என்ற கனி உங்கள் பக்கம். சர்வ ஏகாதசி திறது இன்றி பெருமாளை வணங்குவதும் பெருமாளை மனதில் நினைத்து கொள்வதுமே சிறந்தது. இதனால் இனிய நாளாய் ஆரட்டும். வாழ்க வளத்துடன்.